நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வராய, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமஹ. சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா, அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா, அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா, இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. விசுவாவசு ஆண்டு ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை ஆக 13/7/2025 டு 28/11/2025 கிட்டத்தட்ட 137 நாட்கள் இந்த சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதி ஆகிறார். அப்போ வக்ரம்னா என்ன? அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து, அது சுபகிரகமாக இருக்கலாம், அசுப கிரகமாக இருக்கலாம், அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நல்லவன் கெட்டவன் ஆகிறது இல்லையா, ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகிறது இல்லையா. அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை, சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்வது, அவ்வளோதான். ஒரு வேகம் ஒரு 80 கிலோமீட்டர் நம்ம பயணிச்சுன்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம். அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு 40 கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா 2 மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் 4 மணி நேரமாக ஆகும் இல்லையா. அப்போ அதற்கேற்றார் போல் நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம். ஆல்ரெடி இது எல்லா பதிவிலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை வீரிய தீரிய செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது. உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள், ஏன் இந்தியாவுக்கே போர்கள், இந்தியா பாகிஸ்தான் போர்கள். அப்போ நிறைய விஷயங்கள் மைனஸாக தான் நடக்குது. ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை. அதனால் இந்த வக்ர பெயர்ச்சி இந்த வரக்கூடிய நாட்களில் 12 ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம், நம்ம இப்போ கொடுக்க போகிற ப்ரொடக்ஷன் 12 ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம். இது ஒரு ராசிக்கும் ஒரு 40% 35% தான் பொருந்தும். உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது, உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கார், எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார், எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர பயிற்சியானது ஏற்கனவே சமசப்த பார்வையில் 7ஆம் இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருக்கு. பஞ்சமாதிபதி இப்போ சஷ்டாதிபதி, அப்போ யோகத்துக்கும் அப்போ கடனுக்கும் உண்டான அதிபதி 7ஆம் இடத்துல போய் வக்கரமாகிறது. சார் எப்படி சார், எது சார் சரி பண்ண போகிறாரு, ஏற்கனவே நாங்கள் ரொம்ப பாதிப்புகள் இருக்கோம், திருமணம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறோம், நல்ல கலத்திரம் அமைய மாட்டேங்குது, நல்ல மனைவி வர மாட்டேங்கிறா, நல்ல நண்பர்கள் என்னை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேலையாட்கள் வச்சு அவன் ஒரு விஷயத்தை திருடி போயிட்டான், என்னுடைய பணத்தை திருடி போட்டான், எங்கள் வீட்டில் நகையை திருடி போட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் திருடு நடக்குது, என்ன சார் எவ்வளோ பிரச்சனை சார் நான் சந்திக்கிறத. இதெல்லாம் இந்த கன்னிராசியினுடைய கேள்விகள். அப்போ இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய காலங்கள் இந்த சனியினுடைய வக்கர காலங்கள் அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ இந்த கன்னிராசிக்கு முதல்ல தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை சரி செய்கிறது. ஆமாம்,
சொத்து பிரச்சனை இருக்குது, வாய்க்கால் தகராறு, வம்பு தும்பு எல்லாமே, பங்காளி அங்காளி பிரச்சனை, ஊரில் அவப்பேர் உள்ளது, இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் சார். இப்போ ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்திற்கோ அல்லது கோயில் நிர்வாகத்தையும் நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், இதான் நடக்கும். முக்கியமான பொறுப்புகளை உங்களிடம் கொடுப்பார்கள். ஆமாம், முக்கியமான பொறுப்பு. அப்போ ஊரில் ஏதாவது தலைவர் பதவி வருதா, போஸ்டிங் வருதா, தலைமை பண்புகள் வருதா, உங்களை தேடி அரியணைகள் வந்தே தீரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆமாம் ஆமாம், அப்பா பேர் சம்பாரித்து வச்சது எல்லாமே இப்போ உங்களுக்கு தான், தாத்தா பேர் சம்பாரித்து வச்சது எல்லாமே உங்களுக்கு தான். அப்போ நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குவீங்க, பொது நல விஷயங்கள் செய்வீங்க, மக்களோடு மக்களாக மக்கள் பணி செய்வீர்கள். இது எல்லாமே நல்லது சார். அரசியல் தொடர்போடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பலம். இப்பொழுது உங்களுக்கு பதவிகள் உங்களை தேடி வரும். இந்த நாள் குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாள் தான் உங்களுக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆமாம், அதே காலகட்டத்தில் இவ்வளோ காலம் நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல், எனக்கு மட்டுமே இந்த உலகத்தில் இவ்வளோ சோதனை கொடுக்குறான்டா கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நீங்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். முதல்ல மனசில் இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்கள் எடை போகும் சார். குழப்பங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்கும். ஆமாம், அதிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. தீராத குழப்பம், என்னன்னே தெரியாது, இது நடக்குமா நடக்காதா, ஏதோ பின்னாடி வரக்கூடிய காலத்தெல்லாம் நினச்சி நீங்கள் போட்டு இன்றைக்கே கஷ்டப்படுறத, இந்த மாதிரி குழப்பங்கள்லேருந்து முதல்ல வெளியில் வருவீங்க. மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி, முட்டி வலி, உக்காந்தா ஏந்திருக்க முடியல, படுத்தா தூங்க முடியல, பிறண்டு படுக்க முடியல, படி ஏற முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய அருமருந்தாக இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்கு இருக்க போகிறது. ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாம், அப்போ என்னென்ன பலமாகுது, அப்போ ஊர் உலகத்தில் செல்வாக்கு கிடைக்குது, தர்ம நெறியோடு நடைமுறை கிடைக்குது, தர்ம காரியங்கள் செய்ய தோணுது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குது, மக்கள் பணி கிடைக்குது. ஆக மொத்தம் உடல் நலம், மனநலம் எல்லாமே எவர்திங் பி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சனி வக்கரம் இந்த கன்னி ராசிக்கு கொடுக்குது. சரி, அப்போ எங்கே சார் மைனஸ் நடக்குது? என்ன சார் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க, அப்புறம்னா நாலுலேருந்து நான் வேலைக்கே போத்தல, எதையும் பண்ணல, அப்படியே தூங்கினே இருந்தால் எல்லாம் நடந்துருமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. வாகனங்களில் பிரச்சனை கொடுக்கறது. ஆமாம், ஏதாவது வாகனம் வாங்கியிருக்கேன், ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அப்போ ஏதோ ஒரு வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அந்த வாகனங்கள் நமக்கு இப்பொழுது அவதிக்குள்ளாகும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவதி கடுக்கும். எங்கேயாவது போகிற இடத்துல போய் லாங் ரூட்டில் போய் பஞ்சர் ஆகிடும், இல்லை யாராவது ஒருத்தனை இடிச்சிருவான். அப்போ அந்த வாகனத்தால் அவதி என்பது கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் போய் நம்மளை போலீஸ்கார் நம்ம வாகனத்தை பிடிச்சி வச்சு ஸ்டேஷனில் வச்சு அது 1 மாதம் 2 மாதம் எழுதி கொடுப்பான். இது எல்லாம் நடக்கும். இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ வீடு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. ஒரு இடம் வாங்கி போடுறேன் சார், அதில் என்னமோ இப்போ பட்டா மாற்றுறது பிரச்சனையாக இருக்குது, இடத்த மாற்றி எனக்கு ரீச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, அப்போ இடத்துல ஏதோ வில்லங்க இருக்குது, மூலப்பத்திரம் இல்லாமலே நான் இடம் வாங்கிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளை இப்போது வாங்கக்கூடும். இதெல்லாம் கர்மா சார், இதெல்லாம் கர்மா. ஏன்னா நம்ம பின்னாடி என்ன அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு வீடு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு சொல்லிடும். ஒரு வீடினுடைய முகப்பு தோற்றம், பாவத்தோற்றம், அளவுகள், நீளங்கள், உயரங்கள், அமைப்புகள், இதை பார்த்தே அந்த வீட்டில் யார் இருக்கா, அரசாங்க உத்தியோகர் இருக்காங்களா, அல்லது வேலை இல்லாமல் இருக்காங்களா, மனநோயாளிகள் இருக்காங்களா, அப்போ ஊனமுற்றவர்கள் இருக்காங்களா, விதவை பெண்கள் இருக்காங்களா, அப்போ அந்த வீட்டில் கண்டிப்பாக கள்ளத்தொடர்புகள் இருக்கா, அந்த வீட்டில் திருடு நடக்குதா, எல்லா விஷயங்களிலும் அந்த வீடுகளினுடைய அளவுகள், உயரங்கள், அமைப்புகள் இது எல்லாமே சொல்லி காட்டிடும். இப்படி நடக்கக்கூடிய விதி இருப்பது என்பது அவனுடைய ஜோதிடத்திலையும் சொல்லி காட்டிடும், ஜாதகத்திலையும் சொல்லி காட்டிடும். அப்போ வீடு தோஷம் இருக்குது, அப்போ தோஷமுள்ள வீடு தான் உனக்கு அமையும்.
அப்போ வாழ்க்கையில் தோஷமுள்ள மனைவி தான் அமையும். இதெல்லாம் அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அவனுடைய பிறக்கும்போதே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பிறக்கும்போதே சொல்லியாச்சு, இதை தான் நீ அனுபவிக்க போகிறேன்னு. அப்போ அதை எந்த மாதிரி நாம் பாதிப்பு இல்லாமல் அனுபவிக்கணும், இதை தான் இந்த கிரகங்கள் பெயர்ச்சிகள் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கு. அப்போ இந்த சனி பெயர்ச்சி தாயாருக்கு உடல்நல கோளாறுகளை கொடுக்கும், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கோளாறுகளை கொடுக்கும், கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும், கால்நடைகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும். எங்கள் பசுமாடு இறந்து போச்சு சார், எங்கள் காளமாடு இறந்து போச்சு சார், அப்போ பசுமாட்டுக்கு திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சு சார், எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். யாருக்கு? இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 4ஆம் இடம் எனக்கூடிய இந்த பாவகங்கள் எல்லாமே சுகஸ்தானங்கள் அத்தனையுமே அடிபட்டு விடும். அதனால் பாதுகாப்பு, கவனம் கவனம் கவனம், கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய பாவகம் 4ஆம் இடம் அப்படின்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக எப்பொழுதுமே மகாலட்சுமியினுடைய வழிபாடு இவர்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.